60 நாளுங்கிறத ஒரு யாட்சிக்கு வைக்கிறத விட புது ஆட்சி அமையணுங்கிறது மக்களுடைய தீர்ப்பு. எல்லாருமே அரசியல்வாதி பூரா சொல்லுவாங்க மக்களுடைய தீர்ப்பை மகேசனுடைய தீர்ப்பா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் தான் தீர்ப்பளிச்சு அவங்கள ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதுல ஒரு பிட்டு பத்தலைன்றதுக்காக அதை மற்ற கட்சிகளை கூட்டு சேர்த்து ஆட்சி அமைச்சிருக்காரு. அதுக்கு 60 நாளுங்கிறது ஒரு யாட்சிக்கா வச்சு அரசியல் பேசுறதுங்கிறது எங்களுக்கு என்னவோ அது சரியா இல்லை. அவரை லெட்டம் டூ இட்டுங்கிறது அவருக்கு உண்டான 5 வருஷ காலத்தை விட்டுறணும். இவர் 6 மாசத்துக்கு தான் பார்க்கணும், 3 மாசத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆற்றாமையை தான் காட்டுதே தவிர அவங்களுடைய யாட்சிக்கா வச்சு பேசுறது மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவிலேயே இப்போ பிரில்லியன்ட் ஜாஸ்தின்னு சொல்லி வேர்ல்டு லெவலில் சொல்கிறாங்க. அதுலேயும் தமிழ்நாடு கேரளாவில் நல்ல மோஸ்ட் பிரில்லியன்ட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே எல்லாம் படித்தவங்க அதிகம். அப்படி இருக்கும்போது அவன் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவனுக்கு விட்டுற வேண்டியதானே, ஒரு ஆட்சி அமைக்கட்டுமே, ஒரு 5 வருஷம் என்ன செய்யட்டும், எவ்வளோ மாற்றங்கள் செய்யறான்னு பார்ப்போம். ஓரளவுக்கு செஞ்சுட்டு தானே இருக்காரு. லஞ்சத்தை மக்கள்கிட்டே இப்போ ஒரு அவேர்னஸ் வந்த மாதிரி தானே இருக்கு. லஞ்சம் வாங்குறவங்கள பயந்துட்டு தான் வாங்குறாங்க. அவ்வளோ ஈஸியாக உடனே ஒழிச்சிடவும் முடியாது. பட் இன்னைக்கு வாங்கணுமா வேண்டாமான்ற பயப்படுற அளவுக்கு ஒரு கொண்டு வந்து விட்டுருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதே காலப்போக்கில் தான் அவர் செய்ய முடியும். ஆல் ஆஃப் சடன் ஒரே நாளில் செஞ்சிட முடியுமா? 60 நாளுங்கிறது ஒரு யாட்சிக்கா வச்சிருக்கிறது எங்களுக்கு என்னவோ அது சரியா படலை. லெட் தம் டூ இட்னு விட்டுறணும். 5 வருஷம் காலம் இருக்கு. இவ்வளோ வருஷம் இவங்க ஆண்டாங்கல்ல, அப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ஒரு 5 வருஷம் கொடுக்கணும்ல. ஸோ அதை வச்சு அவங்க செய்யறது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதை விட இன்னும் நல்லா செய்யட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி இவங்க கோஆபரேட் பண்ணா, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கோஆபரேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து. நிறைய லஞ்சம் நிறைய இடத்துல கொஞ்சம் வாங்காம கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போதைக்கு. அறநிலைத்துறையா இருக்கட்டும், இந்த ரமேஷ் அவரோட இதுல வந்ததுக்கு அப்புறம் நிறைய கோயில்ல அந்த ஒரு 4000 ரூபாய் வாங்கிட்டு இப்போ கோயில் எல்லாம் அனுப்புறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போதைக்கு. அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னும் கடந்து போக போக கண்டிப்பா லஞ்சம் ஃபுல்லா குறையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அது கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். இன்னும் அவர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அந்த மகளிருக்கு அந்த தொகை தரேன்னு சொல்லியிருந்தாரு, அந்த இதெல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரோடு வசதி இன்னும் நிறைய இது அவரு பார்க்கணும். நிறைய செயல்பாடு இருக்கு. அவரு கண்டிப்பா மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவரோட ஆட்சியில கண்டிப்பா மாற்றம் இருக்கும். புதுசா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த 2 கவர்மெண்ட்டும் ரிப்பீட்டடா இருந்தாங்க. ஸோ இது புதுசா வந்திருக்கனால ஸோ இப்போ இதுக்குள்ளேயே நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது. 6 மாசம் 1 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இப்போதைக்கு எதிர்கட்சியோட இது நிறைய பொலிட்டிக்கல் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எது உண்மை எது போயினே தெரிய மாட்டேங்குது. அதனால 1 வருஷம் ஆகணும், இல்லை 6 மாசத்துக்கு மேலதான் என்ன ஏதுன்னு தெரியும். வந்தோடனே நம்ம புதுசா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கூட ஸ்டாண்ட் பைல இருக்க விடாம உடனே அப்போஸ் பண்றதுங்கிறது இதுதான். இல்ல பரவாயில்லைங்க, முன்னாடி விட இப்ப பரவாயில்ல, நல்லாதான் போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு ஒன்றும் பெருசா இது குறை சொல்றதுக்கு இல்லை, போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம், இப்ப அதனாலதான் ஆகுது, போக என்ன நடக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் ஓகே தான், நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். அது எதிர்கட்சி இருக்குன்னு காமிக்கணும்ல, அவங்க ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். அவங்க முன்னாடி கொஞ்ச நாள் ஆகட்டும் வெயிட் பண்ணுவோம் நாங்க, திருப்பி மறுபடியும் குறை சொல்றாங்க. இல்ல நான் மற்றவங்க சொல்ற வச்சுதான் தெரியும். நான் இது வரைக்கும் இன்னும் எதுவும் ஆபீஸ்க்கோ இதுக்கோ எந்த வேலையும் எனக்கு ஆட்சி மாறதுக்கு அப்புறம் நான் போகவும் இல்லை. போனாதான் நேரில் பார்த்து தெரியும். ஆனா மற்றவங்க சொல்ற பார்த்தா ஓரளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேள்விப்பட்ட வரைக்கும் நான் நேரில் போய் எதுவும் எனக்கு அதுக்கான தேவை இன்னும் இது வரைக்கும் வரல. ஸோ இப்போ பார்த்தோன்னா டிவிக்கே டிஎம்கே கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ஊழல்லன்னு சொல்கிறாங்க. ஸோ அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாமே டவுன் த லெவல் இறங்கி பார்க்குறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஃபுல்லாக என்னால் ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது, போக போக தான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம். இப்போ வரைக்கும் ஒரு 40% ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். சார் நல்ல விதமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கதா எல்லாரும் சொல்றாங்க. லஞ்சம் இத பத்தி எல்லாம் எப்படி இந்த கவர்மெண்ட் 80-90% கிடையாது. உள்ளுக்குள்ள சில இது இருக்கிறது யாருக்கும் தெரியாது. நிறைய நல்லதும் இருக்கு, நிறைய கெட்டதும் இருக்கு. நல்லதை இன்னும் கூட்டிக்கிட்டே போகணும், கெட்டதை கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். இந்த தாவேக்கா ஆட்சிக்கு நீங்க கொடுக்குற மதிப்பெண் என்ன? இப்போதைக்கு 3.5 தாவேக்கா பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் ஏற்கனவே மதிப்பு கொடுத்து 108 சீட்டு கொடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் அதை விட வேற என்ன மதிப்பு வேணாம்? அதை விட வேற மதிப்பு வேணும்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடுத்தோனையுமே ஒரு ஆபீஸ்க்கே கிளார்க் வேலையோ இல்லை மேனேஜர் வேலையோ போனோம்னா அவன் ஃபைலை ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 மாதம் டைம் வேணுமா?
அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு கவர்மெண்ட்டை வச்சு நடத்தினா நேற்று வரைக்கும் வேற கட்சியில இருந்துட்டு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும்ல. அது 60 நாளுங்கிறது ஒரு பெரிய யாட்சிக்குன்னு எனக்கு தோணல. விட்டுறணும் அவங்க இஷ்டத்துக்கு நல்லபடியா பண்ணணும். ஏதாவது தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டுங்க. அதான் ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்றாருல்ல, தவறை சுட்டி காட்டுங்க. எந்த நேரத்தில் எந்த நிலையில இருந்தாலும் நாங்க அதை எடுத்துக்கிறோம்னு சொல்றாருல்ல. அப்ப தவறை மட்டும் பேசுங்க, தவறை சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்கல்ல. சுட்டி காட்டினா அது தவறை திருத்திக்கலாம், திருத்தலைன்னா திரும்ப கேட்கலாம். அதான் எங்களுடைய கருத்து. கண்டிப்பா சார், நான் ஒரு 10க்கு வந்து அவருக்கு ஒரு 8 மார்க் கண்டிப்பா கொடுப்பேன் அவருக்கு. 8 மார்க். ஏன்னா அவர் வந்து அவரோட ஆட்சி லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு மெயினா கரப்ஷன் ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காரு. அது வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு அவங்க ஆட்சியில. இப்போ வாங்கினது சஸ்பெண்ட் நிறைய இப்ப அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நிறைய இது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சைடு இருந்து. மினிஸ்டரையும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து இன்னும் ஃபுல்லா லஞ்சம் ஃபுல்லா ஒழிஞ்சிச்சுனாலே நல்லா இருக்கும், கவர்மெண்ட் நல்லா செயல்படும். அதுதான் சார். 10க்கு ஒரு மதிப்பு. 8 கொடுக்கலாம். இல்லப்பா, நல்லாதான் போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. என்ன முழுசா 10 to 10 கொடுக்கணும் அந்த அளவுக்கு என்ன டைம் எடுக்கும்ல. அந்த அளவுக்கு இன்னும் டைம் ஆகணும். நிறைய அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நிறைவேற்றணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாவும் கொடுக்க முடியாது, ஆவரேஜாவும் சொல்ல முடியாது. முன்னாடியோட இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் வெளியில நான் அதனால அவுட் ஆஃப் 5 மேல கொடுத்து 8 கொடுக்குறேன். எடுத்தோடனே அதிகமா கொடுக்க கூடாது, ஒரு 2.5 கொடுக்கலாம் 5க்கு. ஓகே. இப்போதைக்கு 10 out of 8.5. 80% சார்.